ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் கௌசல்யாராஜன். வாங்க இன்னைக்கு அதுக்குள்ள போகலாம். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. சஞ்சுவும் ருத்ரனும் பெங்களூர் செல்லும் நாளும் வந்தது. அன்று இரவு ருத்ரன் தன் உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். விழி சோகமாய் மெத்தையில் அமர்ந்திருந்தாள். ருத்ரன் விழி ஏன் சோகமாய் அமர்ந்துள்ளார் என்பதை அறிந்தும் ஏதும் பேசாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். விழி எழுந்து பால்கனிக்கு சென்றாள். விழி செல்வதை உணர்ந்த ருத்ரன் அவள் பின்னே சென்றான். லேசாக சாரல் விழுந்து கொண்டிருக்க விழியின் கண்களும் துளி துளியாய் கண்ணீர் வடித்தவாறே இருந்தது. அவளை பின்னிருந்து அணைத்த ருத்ரன், காந்த விழியழகின் கண்களில் ஏன் இந்த கண்ணீர் என்று பின்னிருந்து அணைத்து கழுத்தில் முத்தமிட, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று விழி கேட்க, அழகி, இது என் டியூட்டிடி. நான் மட்டும் இல்ல, உன் அண்ணன் சஞ்சுவும் தானே வரான். நாங்க 2 பேரும் ஒன்னா தாண்டி போறோம் என்று ருத்ரன் கூற, இன்னையோட எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நீங்க தானே சொன்னீங்க எக்ஸாம் முடிஞ்சதும் ஹனிமூன் போலான்னு விசும்பி கொண்டே விழி கூற, ஓ, ஏன் செல்லத்துக்கு இதான் கவலையா? அடியே பொண்டாட்டி, இத முன்னாடியே சொல்லியிருந்தோம் இவ்வளோனா மாமா வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன்ல. உன்னை எப்பவும் அம்மாவாக்கியிருப்பேன் என்று செல்லமாக இடையிக்கில்ல. 1 வீக்ல வேலை முடிஞ்சிரோண்டி, அப்புறம் வந்து ஹனிமூன் போலாம் என்று அவன் இதழால் வெளியின் முதுகில் கோலமிட, எனக்கு ஹனிமூன் போறது பிரச்சனை இல்ல, எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்றாள் விழி. அடியே பொண்டாட்டி, நீ பிறந்ததுல இருந்து நம்ம எல்லாரும் ஒன்னா தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அண்ணாவோட ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எனக்கான என் வீட்டுல என் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேரேஜ் ஆகி 4 மந்த் ஆச்சு. நம்மளோட லைஃப ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அடியே அழகி, நீயும் உன் அண்ணன்களும் சேர்ந்து தானே இந்த பிளான பண்ணீங்க. என் தங்கச்சி ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் நீ பிரம்மச்சாரிய விரதம் இருந்தே ஆகணும்னு சொல்லி உன் 3 அண்ணன்களும் என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்களாடி. அப்ப நீ தானே இருந்த என்று ருத்ரன் சொல்ல, விழி ருத்ரனின் முன் திரும்பி பார்த்து இறுக்கமாய் அணைத்தாள். எனக்கு இப்போ நீங்க வேணும் என்றாள் விழி. ஏய், என்னடி சாக்லேட் வேணும்ன்ற மாதிரி சொல்ற? என்ன விளையாடுறியா? ஏர்லி மார்னிங் 3 o'clock ஃபிளைட் ரீ. சோ வாட், இப்ப டைம் 11 தான், இன்னும் 4 மணி நேரம் இருக்கு என்று ருத்ரனின் ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றாய் கலட்ட ஆரம்பித்தாள். ஏய் லூசு, என்னடி பண்ற? எதையும் அமரதாண்டி பண்ணணும். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்யக்கூடாதுடி என்று ருத்ரன் விழியின் கைகளை விளக்க பார்க்க, விழி ருத்ரனை இன்னும் சூடேற்றும் விதமாக, எனக்கு இப்ப வேணும். அடியே பொண்டாட்டி, என்னடி பண்ற? வேணாண்டி. நானே உன்கிட்ட நெருங்கினாலும் என்னை தள்ளி போக சொல்லுவ. இன்னைக்கு என்னடி ஆச்சு உனக்கு? மெதுவாய் இருவரும் அவர்களின் உலகில் மூழ்க ஆரம்பித்தனர். விழியின் முகம் முழுக்க முத்தமிட்டு விழியின் இதழில் அருகே நூலளவு சிறு இடைவெளி விட்டு, பொண்டாட்டி, பொண்டாட்டி, மாமா பாவண்டி. இன்னைக்கு இப்படி இருந்துட்டு நெக்ஸ்ட் 1 வீக் எப்படி டியூட்டில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? கொஞ்சம் இறக்கம் காட்டுடி. 1 வீக் சீக்கிரம் போயிடும். அப்புறம் நீயே வேணானாலும் உன்னை விட்டவே மாட்டேன். விழி ருத்ரனை ஏக்கமாய் ஒரு பார்வை பார்த்தாள். ஏய், இப்படி எல்லாம் பார்க்காதடி, ரொம்ப டெம்டிங் ஆகுது. ருத்ரனை விட்டு கட்டிலுக்கு அருகே சென்று, ருத்ரா, நான் குளிக்க போறேன், நீங்களும் வரீங்களா என்று ஆனவனை மயக்கும் குரலில் அழைத்து கொண்டே குளியல் அறைக்கு செல்ல, எதற்கு மேலும் பொறுமை காப்பான ருத்ரன் அவளுடன் சேர்ந்து குளியல் அறைக்குள் சென்றான். உள்ளே சென்ற உடனே விழியின் இதழை வன்மையாய் சிறைப்பிடிக்க ஆரம்பித்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் அடைமழை பொழிய பெண்ணவளை இடையோடு தூக்கி கொண்டு மெத்தையில் பூவென படுக்க வைத்து ருத்ரனும் விழியின் இடையில் தலையை வைத்து இளைப்பாறினான். எப்பொழுது இருவரும் தூங்க ஆரம்பித்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. தங்களின் முதல் கூடலில் வலி, சோர்வு, ஒருவித நிம்மதியில் கண் அயர்ந்தனர். அதிகாலை 2 மணிக்கு சஞ்சு ருத்ரனுக்கு கால் செய்ய, கண் விழிக்க முடியாமல் கண்களை விழித்து தன் மொபைலை எடுத்து ஆன் செய்து காதருகே வைத்தான். மாம்ஸ் ரெடியா, டைம் ஆச்சு என்றான் சஞ்சு. கூறிய அடுத்த நிமிடம் விழியின் இடையிலிருந்து எழுந்து அமர டைமை பார்த்தான். மணி 2 காட்டியது. விறுவிறு என கிளம்பினான். அடுத்த 10 நிமிடத்தில்
விழி அப்பொழுதுதான் எழுந்து அமர்ந்தாள். விழி, டைம் ஆச்சுடி, நல்லா ரெஸ்ட் எடு. நான் வர்ற வரைக்கும் அக்னி சந்திரா கூட இரு. தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்று சூட்கேஸை காரில் வைத்தான். சஞ்சுவும் காரில் தான் இருந்தான். என்ன மாம்ஸ், இவ்ளோ லேட் என்று சஞ்சு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சொல்லிக்கொண்டே காரின் முன் சீட்டில் அமர போனவன் என்ன நினைத்தானோ, மச்சான் 2 மினிட்ஸ்டா என்று சொல்லிக்கொண்டே தன் விழியிடம் சென்று முகம் முழுவதும் முத்தம் கொடுத்து ஆழ்ந்த இதழ் முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான். சஞ்சு கார் ஹாரனை அடிக்க மெல்ல விழியின் கீழுதட்டை கவ்வி விடுவித்து மிஸ் யூடி பொண்டாட்டி என்று சொல்ல, லவ் யூ மாமா என்று இருவரும் மீண்டும் ஒரு முறை இதழ் முத்தமிட பிரிய மனமின்றி ருத்ரன் கிளம்பினான். ஆனால் விழிக்கு அப்பொழுது தெரியவில்லை தன் காதல் நாயகனிடம் பெற்றுக்கொள்ளும் கடைசி முத்தம் என்பதை. இருவரும் கேஸ் விஷயமாக பெங்களூர் சென்று 5 மாதங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் இருவருக்கும் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. ருத்ரனின் பிரிவால் உடல் இழுத்து கண்களை சுற்றி கருவளையம் வந்திருக்க தன் கணவனுடன் தட்டி புரண்டு முத்தமிட்டு ஆழ்ந்த காதலை கொண்ட தன்னவனின் வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள். அருணும் சந்திராவும் எவ்வளவோ கூறியும் விழி அக்னியின் வீட்டிற்கு வரவே இல்லை. அதனால் அனைவரும் ருத்ரனின் வீட்டிற்கு வந்தனர். அக்னியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக ஏறி இறங்க ஆரம்பித்தான். ஆனால் யாரிடம் சென்றும் அவர்கள் யாரும் சரியாக பதில் கூறவில்லை. என்ன சார் சொல்றீங்க? இதேதான் 5 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே அவங்கள கண்டுபிடிக்கிறேன் என்று அக்னி கூறிவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினான். ஒரு நாள் இரவு சந்திரா அக்னியின் அருகே சென்று பின்னிருந்து அணைத்தாள். அக்னி யாருடனோ சஞ்சு மற்றும் ருத்ரனை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். காலை பேசி முடித்துவிட்டு சந்திராவின் கைகளை பற்றினான். என்னாச்சு என்றான். சந்திராவின் கண்களில் நீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. அவளின் கண்ணீரின் ஈரம் அக்னி அணிந்திருந்த ஆடையை தாண்டி அக்னிக்கு உணர்த்த, ஹே சந்திரா, ஏண்டி அலற என்றான். என்னால விழியை எப்படி பார்க்க முடியல ருத்ரா அண்ணா, விழிக்காக வதும் சீக்கிரம் வரலாமே என்று அக்னியின் நெஞ்சில் சாய்ந்த ஆள அக்னி பெண்ணவளை அணைத்து, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இங்க வந்து 4 மாசத்துல அருணுக்கு பிரச்சனை, இப்போ சஞ்சு ருத்ரன் அண்ணாவை காணோம். விழி இதையும் இழந்தது போல இருக்காங்க. சின்னாலதானே எல்லாமே. நான் ஒரு ராசி கட்டுவேன். என்னோட சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இருக்கிற இடம் விளங்காதுன்னு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவள் பேசிக்கொண்டிருக்கும் இதழை தன் கையால் அடைத்தான். எதுவும் பேசாத. இங்க நடக்கிற எந்த விஷயமும் உன்னால நடக்கல. மேல இடத்துல பேசிட்டே இருக்கேன். சொல்றதான் சொல்றாங்களே தவிர ருத்ரனையும் சஞ்சுவையும் காப்பாத்த எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கல. என் தம்பியையும் என் நண்பனையும் நான் கூட்டிட்டு வரேன் என்றான் அக்னி. நீங்க எங்க போய் தேட போறீங்க? நீங்க இல்லாம நாங்க இங்க எப்படி இருப்போம் என்று மீண்டும் கண்ணீரை வடிக்க, சந்திரா, நீதான் அருண் விழிய பாத்துக்கணும். நான் திரும்பி வந்தா அது ருத்ரன் சஞ்சுவோட தான் என்று சந்திராவின் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டு கிளம்பினான். சஞ்சு ருத்ரனுக்கு என்னாச்சு? அவங்கள காப்பாத்தி மறுபடியும் கூட்டிட்டு வருவானா, இல்ல அவனும் சேர்ந்து மாட்டிப்பானா என்று பல கேள்விகளுக்கான பதில அடுத்தடுத்த கதையில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அக்னி சஞ்சு மற்றும் ருத்ரனை தேடி புறப்பட்டு கொண்டிருந்தான். சந்திரா அக்னிக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். முகத்தில் எந்த ஒரு கவலையும் இன்றி அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். சந்திராவின் கைகளை பிடித்து, உனக்கு கவலை இல்லையா? எதுக்கு கவலைப்படணும்? நான் இப்போ இங்கிருந்து போனா எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கே தெரியாது. நான் திரும்பி வருவேனான்னு கூட என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அக்னி இறுக்கமாக அணைத்தாள். நான் இந்த உலகத்துல அதிகமா நம்புற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க கண்டிப்பா ருத்ரன் அண்ணாவையும் சஞ்சுவையும் கூட்டிட்டு வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று உறுதியுடன் கூற, சந்திராவின் நம்பிக்கையை கண்டிப்பாக நான் வீணாக்க மாட்டேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். கிளம்பும் முன் அருணை பார்த்து தன் பிஏவையும் பார்த்து, நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். என்னோட பிஏ உன்னை கைட் பண்ணுவாரு என்று தன் விசுவாசமான பிஏவை பார்க்க, சார், நீங்க கவலைப்படாம போயிட்டு தம்பி மச்சானோட வாங்க, நானும் அருணும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் என்று அவர் சொல்ல, ஒரு சிறு தலையசைப்புடன் தன் தங்கை அறைக்குள் சென்றான். அக்னியின் வீட்டின் செல்ல இளவரசி
குடும்பத்தில் முதல் பெண் குழந்தை, அண்ணன்களின் ராணி. ஆனால் இன்று அவள் இருக்கும் நிலையோ தன் கணவனின் சட்டையை அணிந்து கொண்டும் தன் கணவனின் போட்டோவை பார்த்து கொண்டும் வாடிய மலரை போன்றவளாய். பார்க்கவே அக்னிக்கு கஷ்டமாக இருந்தது. தனக்கு ஆறுயிர் நண்பன் என்றால் வெளிக்கு இதய துடிப்பே ருத்ரனாச்சே. மெல்ல தங்கை அருகில் அமர்ந்தான். அக்னியை பார்த்தால் விழி. சற்றென்று அவன் மடியில் படுத்து, அண்ணா எனக்கு ருத்ரன் வேணும் அண்ணா என்று அழ, விழிமா நான் ருத்ரனை தேடித்தான் போறேன். சஞ்சு ருத்ரன் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். யாருக்காக இல்லைனாலும் உனக்காகவும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைகளுக்காகவும் ருத்ரன் வந்து தான் ஆகணும். நான் கூட்டிட்டு வருவேன் என்று தங்கையின் மேடிட்ட வயிற்றில் கை வைத்து சத்தியம் செய்தான். வயிற்றில் உள்ள இரட்டை குழந்தைகளும் மாமாவின் சொல்லை கேட்டு மெல்ல அசைந்து கொடுத்தனர். ஆம், விழி இப்பொழுது 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அதுவும் இரட்டை குழந்தைகளை. தன் தாய்மையை கூட தன் கணவனிடம் கூறி மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே. விழி கண்ணீரை கொட்ட அக்னி தங்கையின் நெற்றியில் முத்தமிட்டு, போயிட்டு வரேமா என்று கூறிவிட்டு புறப்பட்டான். மறுபக்கம் சஞ்சுவும் ருத்ரனும் பலத்த காயங்களுடன் ஒரு பேஸ்மெண்ட்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். சஞ்சு ருத்ரன் எவ்வாறு மாட்டிக்கொண்டனர்? யாரிடம் மாட்டிக்கொண்டனர்? இங்கதான் நம்ம வில்லன் என்றிப்பா. ஆலிவேந்தன் தன் பாடி கார்டு சூழ பெங்களூர் விமானத்தில் வந்து இறங்கினான். அவன் பக்கம் செல்வது என்பது நடக்க முடியாத ஒன்றாக இருந்தது. என்ன மச்சான், சார் ரொம்ப பெரிய இடம் போலயே. இத்தனை பேரை தாண்டி எப்படிடா அவங்க கிட்ட போறது? எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம ஒரு சிஎம் ஆர் இந்தியாவோட பிரசிடென்ட், கவர்னருக்கு கூட இவ்வளவு செக்யூரிட்டிஸ் அண்ட் பாடி கார்ட்ஸ் கிடையாதே. இவனுக்கு எதுக்காக இவ்வளவு பாடி கார்ட்ஸ்? இவங்களெல்லாம் தாண்டி எப்படிடா அவன் கோட்டைக்குள்ள போறது என்று ருத்ரன் கேட்டுக்கொண்டிருக்க, கவலைப்படாத மாமா, அவன் பாடி கார்டில் 2 பேரை தூக்கிட்டேன். ஃபேக் ஐடி ப்ரூஃபும் ரெடி பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? உன் கூடவே தானடா இருந்தேன், எப்படா இதெல்லாம் பண்ற என்று ருத்ரன் கேட்க, அதுவா, நேத்து நைட்டு விழி கூட ரொமான்டிக்கா பேசுறேன்ற பேர்ல ரம்பமா அறுத்துட்டு இருந்தல, அப்பதான் சஞ்சு கூற, ஏன்டா சொல்ல மாட்டேன்? அழகான பொண்டாட்டிய பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீயும் சீக்கிரமா மாட்டுவடா என்று பேசிக்கொண்டே தங்கள் அறைக்கு சென்றனர். மறுநாள் ஃபேக் ஐடி ப்ரூஃபோட வேந்தனின் கோட்டைக்குள் நுழைந்தனர் மாமனும் மச்சானும். ஐடி பிளீஸ் என்று அங்கிருந்த ஹெட் செக்யூரிட்டி கேட்க, தங்களோட ஐடி வெரிஃபிகேஷனை முடித்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். மீண்டும் 2 கிலோமீட்டரில் ஒரு கேட் வர வெப்பன் செக்கர் அவர்களை செக் செய்துவிட்டு அடுத்த கேட்டிற்கு அனுப்ப, அவ்வாறு 5 பெரிய கேட்டை தாண்டி அரண்மனை போல இருக்கும் வேந்தனின் கோட்டைக்குள் சென்றனர். ஏண்டா மச்சான், இந்த வில்லன்கள் எல்லாம் எப்படிடா இவ்வளவு பெரிய பணக்காரன்களா இருக்காங்க? அரண்மனைக்கும் கேட்டுக்கும் வரவே 1/2 நாள் ஆயிரும் போலையே என்று ரகசியமாய் பேசிக்கொண்டு வர, பாடிகார்டு ஒருவர், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேந்தன்ஸ் பாரடைஸ். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க உயிரை காப்பாத்திக்கிறது உங்க வேலை. இந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்தா அப்புறம் உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தரமாட்டோம். அடுத்த பாடி கார்டை கூப்பிட்டு யார் யாருக்கு என்ன வேலை என்று விளக்க சொல்ல, அந்த இடத்தில் சஞ்சுவும் ருத்ரனும் பிரிந்தனர். ருத்ரனை கண்ட்ரோல் ரூமில் விட சஞ்சுவை சீக்ரெட் வேயில் டியூட்டி போட்டனர். சீக்ரெட் வே என்றால் வேந்தன் மட்டுமே பயன்படுத்தும் ஒரு வழி. 2 நாட்களாக வேந்தன் தன் குடும்பத்தினருடன் எங்கோ செல்ல கிளம்பியவாறு காருக்கு நடந்து கொண்டிருக்க, அப்பொழுது பாடிகார்டில் ஒருவர் வேந்தனை கொல்ல போக சஞ்சு அவனை தடுத்து வேந்தனை காப்பாற்றினான். சற்றும் பயப்படாமல் சஞ்சுவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் வேந்தன். சஞ்சு அந்த நபரை புரட்டி எடுக்க ஹெட் பாடிகார்டு அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அங்கிருந்து மட்டுமல்ல, உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்தினர். குட் ஜாப் மிஸ்டர் ரான்சம் என்று சஞ்சுவின் தோலை தட்டிவிட்டு பின்ன என்ன நினைத்தானோ, மிஸ்டர் ஹான்சம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்க ஷாப்பிங் போறோம், சோ நீங்களும் வர முடியுமா என்று வேந்தன் கேட்க, ஷியோர் சார் என்று சஞ்சு பவ்யமாக சொல்ல, உங்களோட வேலை என்னோட குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், காட் இட் என்று வேந்தன் கூறவும் விரைப்புடன் எஸ் சார் என்றான் சஞ்சு. அவர்கள் கூறிய காரில் ஏறி அமர்ந்தான். அங்கே பயந்த விழியுடன் தன் பாண்டா பொம்மையை அணைத்தவாறு ஆலினி அமர்ந்திருந்தாள்.
அந்த பெண்ணை பார்த்த சஞ்சு, குழந்தைன்னு சொன்னாங்க, இங்க ஒரு பொண்ணு தானே உட்கார்ந்துட்டு இருக்கு, வேந்தனுக்கு இவ்வளவு பெரிய குழந்தையா? மனதில் நினைத்து கொண்டு அவர்களோடு சென்றான். மறுபுறம் ருத்ரன் தனக்கு தேவையான விஷயங்களை கண்ட்ரோல் ரூமில் இருந்து கலெக்ட் செய்து கொண்டிருந்தான். ஒரு குறிப்பிட்ட மாலிற்கு வந்தனர் வேந்தன் குடும்பத்தினர். அந்த மாலில் ஹை செக்யூரிட்டி போடப்பட்டிருந்தது. மாலில் யாருமே இல்லை. அப்பொழுது சஞ்சுவை நோக்கி வந்தான் வேந்தன். ஹே மிஸ்டர் ஹான்சம், அங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர லேட் ஆகும். பாப்பாவை இங்க இருக்கிற குழந்தைங்க செக்ஷனுக்கு கூட்டிட்டு போய் விளையாட விடு. பாப்பாக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி கொடு என்று ஒரு கார்டை கொடுத்தான். ஓகே சார் என்று சஞ்சு அந்த பெண்ணை பார்த்தான். 20 வயது பெண் கையில் பொம்மையுடன் நின்றிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாங்க போகலாம் என்று ஆளியை கிட்ஸ் செக்ஷனுக்கு கூட்டி சென்று விளையாட விட்டான். அங்கு சிறு குழந்தையை போல் விளையாடி கொண்டிருந்தாள். சஞ்சுவை பார்த்து, நீயும் விளையாடவா என்றாள் ஆளி. சாரி மேடம், நீங்க மட்டும் விளையாடுங்க, நான் உங்க பாடி கார்டு என்று சொல்ல, ஐயோ, இதுக்கு முன்னாடி இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரும் என் கூட விளையாட வருவாங்க, நீயும் வா. இப்ப நீ வரல, நான் அண்ணா கிட்ட சொல்லிடுவேன் என்ற குழந்தையை போல அடம்பிடிக்க, பக்கத்தில் வந்த பாடி கார்டு ஒருவன், என்ன பண்ற? மேடம் சத்தம் கேக்குது, மேடம் சத்தம் சாருக்கு கேட்டுச்சு, உன்னை இந்த உலகத்துல இருந்தே பேக்கப் பண்ணிடுவாரு என்று சொல்ல, வேறு வழி இல்லாமல் சஞ்சு ஆலியுடன் விளையாட ஆரம்பித்தான். நேரமாக ஆக சஞ்சுவும் குழந்தையாகவே மாறிவிட்டான். ஹே ஹான்சம் என்றாள் ஆலி. ஹான்சம் என்றதும் சஞ்சு ஆலியை நிமிர்ந்து பார்க்க, என்னமா கூப்பிட்டீங்க? ஆமா அண்ணா, உங்களை அப்படிதானே கூப்பிட்டாரு, நானும் உங்களை ஹான்சம்னே கூப்பிடுறேன் என்று சொல்ல, சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? எனக்கு பசிக்குது என்று சொல்ல, அங்கிருந்த ஃபுட் கோர்ட்டிற்கு கூட்டி சென்று தேவையான உணவுகளை ஆர்டர் செய்தான். ஐயா, எனக்கு பிடிச்ச பிரவுனி என்று சாப்பிட அவளை ரசிக்க ஆரம்பித்தான் சஞ்சு. அவள் சாப்பிட்ட பிரவுனியை அவன் வாயருகே கொண்டு செல்ல, வேண்டாம் மேடம், நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று சொல்ல விழி அழ ஆரம்பித்தாள். ஐயோ, ஏமா அழறீங்க, ப்ளீஸ் அழாதீங்க, இப்ப என்ன, இது சாப்பிடணும், கொடுங்க சாப்பிட்றேன் என்று வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டான். அன்று முழுவதும் அந்த மாலில் நேரம் செலவாகியது. ஆலி, ஹே ஹான்சம் என்று கூப்பிட, என்ன மேடம், வேற எங்கேயாவது போகணுமா என்று கேட்க, எனக்கு 2 பாத்ரூம் வருது, கூட்டிட்டு போ என்று சொல்ல, சஞ்சுவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு என்று மறுபடியும் முழித்து பார்க்க, ஐயோ அர்ஜென்டா இருக்கு என்றால, ஹே மேடம் சொல்றாங்களா, கூட்டிட்டு போ என்று மற்றொரு பாடிகார்டு சொல்ல, வேறு வழி இல்லாமல் ஆளியை கூட்டிக் கொண்டு சென்றான் சஞ்சு. மேடம் போங்க, நான் வெளியே இருக்கேன் என்று சொல்ல, எங்கேயும் போகாத, இங்கேயே இரு என்று ஆளி சொல்ல, எல்லாம் என் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டான். சரி மேடம், நான் இங்கே இருக்கேன் என்று சொல்லி ஆளி தன் வேலையை முடித்து கொண்டு வரும் வரை அங்கேயே நின்றிருந்தான். ஹே ஹான்சம், வந்து கழுவி விடு என்றாள் ஆளி. என்னது, நானா என்று சொல்ல, ஆமா நீதான், வா வந்து கழுவி விடு. ஐயோ, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், நான் ஒரு IPS, என்ன போய் சின்ன வேலைக்கு கூப்பிடுறா என்று நினைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அவளுக்கு கிளீன் செய்துவிட்டு தன் கையை கழுவி கொண்டு வந்தான். ஆளி ஆனவனையே பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். போலாம் மேடம் என்று சஞ்சு சொல்ல, சஞ்சுவை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள். இதுக்கு முன்னாடி இந்த பாய் அண்ட் கேர்ள் பாடி கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேட், என்ன பேட் டச் எல்லாம் பண்ணுவாங்க. நான் அவங்க எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொன்னேன்னா அண்ணா டிஷ்யூம்னு சூட் பண்ணிடுவாங்க. நீங்க ரொம்ப நல்ல பாடி கார்டா இருக்கீங்க, உங்களை நான் அண்ணா கிட்ட சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு முழுசா என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்குதான் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே வேந்தன் வர தன் அண்ணனை கண்டவுடன் ஓடி சென்று அழைத்து கொண்டாள். வேந்தன் தன் கண்ணசைவால் சஞ்சுவை கூப்பிட, குட் ஜாப் ஹான்சம், இனிமே நீ தான் என் பாப்பாக்கு பாடி கார்டு. பாடி கார்டுனா இன்னைக்கு நீ என்னென்ன வேலையெல்லாம் பாப்பாக்கு பண்ணியோ அதையெல்லாம் டெய்லி செய்யணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, அண்ணா இந்த பாடி கார்டு என்ன பேட் டச்லாம் பண்ணல என்று சொல்ல தங்கையை காரிற்கு அழைத்து சென்றான். தன் தங்கையை காரிற்கு அழைத்து சென்று அமர வைத்துவிட்டு,
காரின் சீட்டில் அமர வைத்து சீட் பெல்ட் போட்டுவிட்டு சஞ்சுவிடம் மீண்டும் பேச ஆரம்பித்தான். மிஸ்டர் ஹான்சம், ஆளைக்கு வயசு 20, பட் மனசளவுல 6 வயசு. சோ உங்களோட கண்ணுக்கு ஆளி குழந்தையாதான் தெரியணும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று வேந்தன் ஆளுமை நிறைந்த குரலுடன் கேட்க, எஸ் சார் சஞ்சு சொல்ல, அன்றைய நாளை முடித்துவிட்டு பாடி கார்ட்ஸுக்கு என்று இருக்கும் கோட்ரஸிற்கு வந்தனர் ருத்ரனும் சஞ்சுவும். அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு மாம்ஸ், போலீஸ் வேலையில கூட இவ்வளோ டயர்ட் ஆகல. அப்புறம் என்று ஆரம்பிக்கும் போதே தன் ஐடி கார்டில் உள்ள ஜாமரை கொண்டு அங்கிருந்த சீக்ரெட் டிவைசஸை ரிப்பீட் மோடிற்கு போட்டுவிட்டு தங்களின் இன்றைய வேலையை பேசிக் கொண்டிருந்தனர். இன்னும் 2 நாள்ல ஓப்பனிங், அதுக்குள்ள வேந்தன் ரூம்குள்ள போனா போதும் என்று ருத்ரன் கூற, சஞ்சு உறங்க சென்றான். என்னடா அதுக்குள்ள தூங்க போற, நான் இங்க பேசிட்டு இருக்கேன் என்று கேட்க, மாம்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு குழந்தை என்னை வச்சு செஞ்சிருச்சு என்று இன்று காலை முதல் மாலை வரை நடந்த அனைத்தையும் சஞ்சு சொல்ல வயிறை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். யோ மாமா சிரிக்காத மச்சான், என் சாபம் இவ்வளோ சீக்கிரமா பழிக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா. நீ கண்டிப்பா ஒரு பொண்ணுகிட்ட மாட்டுவேன்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் மாட்டுவேன்னு தெரியாதே. எல்லாத்தையும் விட ஃபைனல் டச் உன்னை கழுவ வச்சா பாரு, அங்க நிக்குதுடா அந்த பொண்ணு என்று மீண்டும் வயிறை பிடித்து சிரித்து கொண்டிருக்க, மாமா இப்ப நீ சிரிக்கிறத நிப்பாட்டியா இல்ல விழிக்கிட்ட சொல்லி உன்னை மொத்தமா பட்னி போட சொல்லவா என்று சொல்ல, டே ஏண்டா இந்த குலவெறி, நான் என் பொண்டாட்டி இன்னும் முழுசா கூட கொஞ்சலாடா, என் அடி வயிற்றுல கைய வைக்காத, என் பொண்டாட்டி வேற அண்ணன்க என்ன சொன்னாலும் அதத்தான் வேத வாக்குன்னு என பட்னி போட்டுருவாடா என்று ருத்ரன் சஞ்சுவின் காலிலே விழுந்தான். நாட்கள் வேகமாக சென்றது. ருத்ரன் மற்றும் சஞ்சு புலியின் குகையில் இருந்தவாறே புலியை பற்றி ஓரளவு தேவையானவற்றை கலெக்ட் செய்தனர். இதில் சஞ்சுவின் பாடுதான் திண்டாட்டமானது. ஆலியையும் கவனித்து தன் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷனையும் செய்தான். மறுநாள் கிராண்ட் ஓபனிங் செரிமோனி. எப்படியாவது இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பணும் என்றான் ருத்ரன். அது உன் கையில தான் மாமா இருக்கு என்று சொல்ல, அடுத்த நாளே ருத்ரன் வேந்தனிடம் மாட்டிக்கொண்டான். அடுத்த 2 எபிசோடும் சஞ்சு ருத்ரன் சார்ந்த கதை தான் வரும். வெயிட் பண்ணி எல்லாரும் கேளுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில உங்களை மீட் பண்றேன். பாய்.